जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 39. பரத்துக்கும் இகத்துக்கும் வழி காட்டிய பெரியவா. பரம சாதுவான ஒருத்தர் தரிசனத்துக்கு வந்தார். பெரியவா முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். பேச முயன்றார். தொண்டை அடைத்துக் கொண்டது. சமாளித்துக் கொண்டு தட்டு தடுமாறி சொல்லத் தொடங்கினார். நான் ஒண்ணுமே செய்யல, இகத்துக்கும் வழி செய்யல, சம்பாத்தியம் கிடையாது, பரத்துக்கும் ஒன்னும் பண்ணல, கோயில் குளத்துக்கும் போனதே இல்ல, சந்தியாவந்தனம் கூட பண்ணதில்லை. இப்போ நினைச்சாலே பயமா இருக்கு. பெரியவா சொன்னார்கள், 6 பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துல போய் தங்கு. எத்தனையோ வீடு சும்மா பூட்டி வச்சிருக்கா. ஒரு வீட்டை பிடிச்சு நன்னா பராமரிக்கிறேன்னு சொல்லு. தினமும் ஆற்றில் ஸ்நானம் செய்து சஹஸ்ர காயத்ரி ஜபம் பண்ணு. இது பரத்துக்கு. அந்த கிராமத்தில் உள்ள போஸ்ட் ஆபீஸிலே போய் உட்கார்ந்துக்கோ. லெட்டர் எழுத தெரியாதவா, மணி ஆர்டர் ஃபார்ம் எழுத தெரியாதவா, ரெஜிஸ்டர் சேவிங்ஸ் செய்ய தெரியாதவா நிறைய பேர் வருவா. நீ எழுதி கொடு, அவா ஏதாவது கொடுப்பா. அது போரும் இகத்துக்கு. கூடியவரை தப்பு பண்ணாமலும் பொய் பேசாமலும் முடிந்த அளவு மௌன விரதம் இருந்துடுவா. வந்த அடியாருக்கு ரொம்பவும் திருப்தி. தன்னால் செய்ய முடியாத பரிகாரங்களை செய்ய சொல்லி விடுவார்களோ என்ற அச்சம் மறைந்தது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.